இன்னும் சில குடும்பங்களிலே இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் வரையறைகள் மீறப்படக்கூடிய ஒரு இடம்தான் சுற்றுலாக்களில நாங்க பார்க்கலாம். அதே போன்று அவர்கள் செய்யக்கூடிய கெட் டுகெதர் நிகழ்ச்சிகள்ல நாம பார்க்கலாம். குடும்பமாக சுற்றுலா செல்வார்கள், குடும்பமாக பயணங்களை மேற்கொள்வார்கள். ஒரு ஆற்றிலே அல்லது கடலிலே அல்லது ஒரு குளத்திலே ஆண்களும் பெண்களுமாக கலந்து ஒரே இடத்தில் குளிக்கக்கூடிய ஒரு நிலைமையா நிறைய குடும்பங்களை நாங்க பார்க்கலாம். அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்களை பேணாமல் அந்த வரையறைகளை கடைபிடிக்காமல் எத்தனையோ குடும்பங்கள்ல சுற்றுலாக்களின் போது ஒரே இடத்தில் ஆண்களும் பெண்களுமாக குளிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று கெட் டுகெதர் நிகழ்ச்சிகளை அவர்கள் நடாத்துகின்றார்கள். அங்கு கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், மஹ்ரமில்லாத ஆண்களோடு பெண்களும் மஹ்ரமில்லாத பெண்களோடு ஆண்களும் ஒன்றர கலந்து அந்த நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சந்தோஷமாக இருப்பதை அனுமதித்திருக்கின்றது. எமது உள்ளத்துக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையிலே நிகழ்ச்சிகளை செய்வது, விளையாட்டுக்களை செய்வது, சுற்றுலாக்களை மேற்கொள்வது, இதனை இஸ்லாம் தாராளமாக அனுமதித்துள்ளது. ஆனால் அவற்றிலே இஸ்லாமிய வரையறைகள் பேணப்பட வேண்டும். குறிப்பாக குடும்பமாக மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த பயணங்கள், இந்த நிகழ்ச்சிகளிலே இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டதிட்டங்கள் பேணப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.